நம்ம பேட் ஸ்டோரி இது வரைக்கும் 2 ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கு. இதுக்கப்புறம் இந்த சேனல் இருக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ கீழே நம்மளுடைய புது சேனலோட லிங்க்கு தரேன். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த சேனலில் எப்போ வேணால் போகலாம். அப்படி அந்த லிங்க் இல்லைன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதனோட லிங்க்கு தரேன். ஸோ சீக்கிரமாக புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டெலகிராம் சேனல்லையும் அதனோட லிங்க் இருக்கும். நீங்கள் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு இந்த சேனலோட லிங்க் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் அந்த புது சேனல் தேடினீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சீக்கிரமாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி, ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சீரிஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிமூவி ப்ளஸ் ப்ரெசென்ட்டில் வெளிவந்த குல்டான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். சரி, ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. அவரை பார்த்தனா நல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப களைப்பாக வீட்டுக்கு வந்து கதவு தட்டும் போது இப்போ அவங்களுடைய மனைவி கதவு திறக்க மாட்டாளா, இவனும் வெளியே நின்று சோனியான்னு கத்த. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு டப்பா வச்சுட்டு அவங்க கோவமாக நிற்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு அந்த டப்பா கீழே போட்டுட்டு வீட்டில் சர்க்கரை ஆயிடுச்சு, எண்ணெயும் ஆகி போயிடுச்சு, இப்படி ஒன்று ஒன்றா ஆகிட்டு இருக்கு, ஆனால் நீங்கள் காசே தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா, எனக்கு இன்னும் சம்பளம் போடல, வேணா ஒன்று பண்றேன், நான் இன்னும் சீக்கிரமா வேற ஒரு நல்ல வேலைக்கு மாறுவேன், ஸோ அங்க வேணா எனக்கு சீக்கிரமா சம்பளம் போடுவாங்க அப்படி சொல்லும் போது இதே போலதான் நீ சொல்லிட்டு இருக்க, ஆனா எந்த ஒரு முயற்சி நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு இவ கத்தும் போது அவன் என்ன சொல்லனா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா, நான் எல்லாமே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லனா, இதே மாதிரிதான் நீ நிறைய முறை சொல்ற, அதுல ஒண்ணுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டென்ஷனா இருக்கும் போது இப்ப இவன் டீ கேட்பானா, இப்ப அவளும் போயிட்டு டீ போடும் போது சம்பாதிக்க மாட்டேன், உனக்கு டீ எல்லாம் ஒரு கேடா அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த டீல சர்க்கரையும் போட மாட்டா, டீயும் வடிகட்டவும் மாட்டாங்க. இப்படியே கொண்டாந்து இப்ப அவங்க கிட்ட கொடுக்கும் போது இப்ப அவனும் அந்த டீயை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆனவன் இப்ப பொறுமையா அவன் ஒய்ஃபோட பக்கத்துல போயிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து காட்டுவாங்க. உடனே அதை பார்த்தவ, இந்த சாக்லேட் எப்போ வாங்கிட்டு வந்த நீ அப்படின்னு கேட்கும் போது நான் முதல்ல வாங்கிட்டு வந்தேன், உன்கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ தான் கோவமா இருக்கே அப்படி சொல்லும் போது இப்ப அந்த சாக்லேட் அவ பிடிங்கிட்டு போயிட்டு அவ கிச்சன்ல உட்காந்துட்டு அந்த சாக்லேட்லோட கவர் எல்லாம் பிரிச்சுட்டு இப்ப அவனை பார்த்துட்டே ஒரு மார்க்கமா அதை சாப்பிடுவாளா. இவ இப்படி சப்பி சப்பி சாப்பிட இப்ப அங்க இருந்தவனுக்கு அது செம்மையா மூடாவும் கிட்ட போயிட்டு அவளை கிஸ் பண்ணி செம்மையா மூடித்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவளும் ரெடி ஆயிடுவாளா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கிச்சன்ல பண்ற மேட்டர் கிட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி அவனோட மனைவி கூட செம்மையா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அவ புலம்பிக்கிட்டு வீட்டோட கார்டனை சரி பண்ணிட்டே இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அவளோட பேரு சம்பாங்க. இப்ப வந்தவ என்ன பண்ணா, சோனியா எப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது, ஏய் சம்பா, நான் நல்லா இருக்கேன், ஆமா இது என்ன சாரி புதுசா இருக்கு அப்படி சொல்லும் போது, ஆமா இப்பதான் வாங்கினேன், அது மட்டும் இல்லாத இது ரொம்ப சூப்பராவே இருக்கு, ஆமா இது ஏது அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்லனா, இதுவா, இது அந்த பான் பீடாக்காரன் வாங்கி கொடுத்தான் அப்படி சொல்லும்போது, ஆமா எதுக்காக உனக்கு அது வாங்கி கொடுத்தான் அப்படி சொல்லும்போது, அதுவா, நான் என்னோட புதல் பெட்டி காட்டினேன், அவனோட சாவி அதுல விட்டான், சோ அதனால எனக்கு கிடைச்சது அப்படி சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, இது தப்பு இல்லையாடி அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா என் வீட்டுக்காரனால ஒரு ஜட்டி கூட வாங்கி தர முடியல, அவன் எனக்கு இந்த சாரி வாங்கி கொடுத்தான், யாரால புதையில ஓபன் பண்ண முடியுதோ அவங்களால மட்டும்தான் இது மாதிரிலாம் வாங்கி தர முடியும், அதனால தான் நான் என்னோட பெட்டி அவனை ஓபன் பண்ண விட்டேன் அப்படி சொல்லும்போது உடனே இவங்களும் யோசிப்பாளா, சரி ஓகே, நான் இந்த புடவை பெட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் காட்டிட்டு வரேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி உட்காந்து ஜாமாலாம் வளர்க்கிட்டே இருக்கும் போது அவங்க முந்தானியே போட்டிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும். இப்படியே வளர்க்கிட்டே இருக்கும் போது அங்க வந்து வீட்டுக்காரு, ஏ சோனியா கொஞ்சம் டீ போடுறியா அப்படி சொல்லி கேட்கும் போது எனக்கு நிறைய வேலை இருக்கு முடியாதுன்னு சொல்லிடுவாளா. அதுக்கு அவன் என்ன சொல்லணும், இங்க பாரு என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்கான், அவனுக்கு அவதிச்சு போடு அப்படி சொல்லும் போது அப்பதாங்க அவன் பாப்பாளே வந்தவன் வணக்கம் அண்ணி அப்படி சொல்லும் போது இப்ப இவங்களும் வணக்கம் சொல்லிட்டு, என்னோட ஃப்ரெண்டு பேரு வந்து யுவராஜ், படிக்கிறதுக்காக வெளியூர் போனா இப்பதான் வந்திருக்கான் அப்படி சொல்லும் போது, சரி நீங்க உட்காந்துருங்க நான் போய் போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனே டீ போட போயிடுவாங்க. இப்ப டீ போட்டு வந்து அவனுக்கு கொடுக்கும்போது இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இவனோட பேரு யுவராஜ், இவன் வந்து படிக்கிறதுக்காக சின்ன வயசுல வெளியூருக்கு போயிட்டான், அது மட்டும் இல்லாத ஸ்கூல்ல ரொம்ப துரு இருப்பான், நிறைய பொண்ணுங்க இவன் பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பாங்க அப்படி சொல்லும் போது, எதுக்குடா பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கும் போது இப்ப இவனே கேட்பானா, சரிடா எப்பதான்டா கல்யாணம் பண்ண போற அப்படி சொல்லி கேட்பானா, கல்யாணமா இன்னும் கொஞ்ச நாள் பண்ணிடுவான்டா, பத்தாதுக்கு அதே மாதிரி நல்ல பொண்ணுங்களே கிடைக்க மாட்டாங்க அப்படி சொல்லும் போது, சரி எது மாதிரி பொண்ணுடா நீ எதிர்பார்க்கற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது, எனக்கு வந்து நம்ம அண்ணி மாதிரி இருந்தா போதும்டா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவனும் ஷாக் ஆயிடுவான். இதை கேட்ட நம்ம ஹீரோனையும் ஷாக் ஆயிடுவாங்க. நான் இங்க ஒரு லேண்ட் விஷயமா இங்க வந்தேன், சோ நாளைக்கு அதை போய் பார்க்க போறேன், இங்க தான் நான் கொஞ்ச நாளைக்கு இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லுவாங்க.
சரிடா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லிட்டு இப்ப நேரா நம்ம ஹீரோனி கிட்ட போய் கட்டி பிடிச்சிட்டு நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம யுவராஜ் என்ன பண்ணோம்னா நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு வருவாங்க. வந்தவன் கதவு தட்டும் போது உள்ளேந்து வந்த நம்ம ஹீரோனி அவனை பார்த்துட்டு எங்க வீட்டுக்காரர் இங்க இல்லையே அப்படி சொல்லும்போது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் இல்லைன்னு, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படி சொல்லும்போது என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு இவ கேட்பாளா. அதுவா நேத்து நான் ஊர்ல இருந்து வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு கிஃப்ட் கொண்டு வரல, உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்கும்போது இப்ப அதை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தவளுக்கு செம பெரிய ஷாக்குங்க. அது ஒரு வாட்ச். அதை பார்த்துட்டு என்ன சொல்லணும், வாட்சா இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு, பத்தாதுக்கு இது ரொம்ப விலையா இருக்கும் போலயே அப்படி சொல்லும்போது சேச்சே அப்படியெல்லாம் கிடையாது, உங்க அழகுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி தான், உங்களுக்கு இன்னும் நான் நிறைய கிஃப்ட் வச்சிருக்கேன் பட் அது இங்க தர முடியாது, அது வேணா நீங்க என்னோட ரூம்க்கு வந்தீங்கன்னா நான் கொடுப்பேன் அப்படி சொல்லும்போது இவளு யோசிப்பாளா. உடனே அவன் என்ன சொல்லணும், நீங்க தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது, வந்து வாங்கிக்கிங்க வேணானா வந்துருங்க அப்படி சொல்லும்போது இப்ப அவளு லைட்டா சிரிக்கும் போது கையை பிடிச்சி கூட்டு போயிடாங்க. கூட்டு போனா அவனோட ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா அவளுக்கு ஒரு மொபைல் கொடுப்பாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான மொபைல். இந்த மொபைல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே, இது ஏன் எனக்கு தரீங்க, உங்களுக்கு இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேணாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணனா டப்புன்னு நம்ம ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவ அப்பதான் யோசிப்பா, நம்ம கிட்ட ஒரு புதையல் இருக்கு, அதுக்கான சாவி வேற ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும், அது கரெக்டா ஓபன் பண்ணா அந்த புதையல் நம்மளுக்கு கிடைக்கும், சோ அந்த டைம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு போயிருப்பா இல்லையா. சோ அதை யோசிச்சு பார்த்தவ அதுக்கப்புறம் என்ன இந்த விராட் கூட சேர்ந்து வெறியாவே மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே தன்னுடைய கணவருடைய ஃப்ரெண்டு கூட மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் என்ன பண்ணாங்கன்னா நைட் டைம்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப கெட்டவனாவே இருக்க, நீ இதே மாதிரிலாம் இருந்தோன்னு வச்சுக்க நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, எப்ப நான் அங்க வரணும் அப்ப நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட செம்மையா ரொமான்டிக்கா பேசிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாங்க. வந்தவன் அவன் கையில இருக்கிற மொபைலை பார்த்துட்டு ஏ நில்லு இந்த மொபைல் ஏது அப்படி சொல்லி கேட்கும் போது இந்த மொபைல் என்னோடது அப்படின்னு அவ சொல்லுவாளா. உடனே இவனே கேட்பானா இந்த மொபைல் உன்னோடதுன்னா உனக்கு ஏது காசு, யார் உனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காத, ஏன்னா இது ஒண்ணு நீ வாங்கி தரல, உன் காசுல ஒண்ணு நான் வாங்கல, இது நானா வாங்கினேன் அப்படி சொல்லும் போது அவன் டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆனவன் பலாரும் ஒரு அற விட்டு உண்மையை சொல்லு, இந்த மொபைல் யாரோடது, இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும் போது கேட்டா அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரு என்ன அடிக்கிற வேலை எல்லாம் நீ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நான் ஒன்னும் உன் காசுல வாங்கல, இன்னொரு முறை என்ன அடிச்சனா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நீ என் மேல வரதட்சணை கொடுமை பண்ணன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இதோட உனக்கு லாஸ்ட் பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவனை பயங்கரமா மிரட்டுவாங்க. இதை கேட்டா அவன் வீட்டுக்காரும் ஷாக் ஆகி நிப்பா, என்ன இவ இப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா போனை எடுத்துட்டு நம்ம ஹீரோனுடைய தங்கச்சிக்கு தாங்க கால் பண்றாரு. அட்டன் பண்ணோடனே மாமா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது நான் நல்லா இருக்கேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உங்க அக்காவுடைய நடவடிக்கை சரியில்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவ இப்படியே பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பா என்னோட குடும்பம் அழிஞ்சிரும், தயவு செய்து நீ வந்து எனக்கு உதவு அப்படி சொல்லும் போது இப்ப அவளும் சரிங்க மாமா நான் வரேன் அப்படி சொல்லிடுவாளா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோனை நின்னுட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது இப்ப அங்க ஒரு பொண்ணு வருவா இல்லையா, இவ தாங்க நம்ம ஹீரோனோட தங்கச்சி. அவளை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுவாங்க. ஏ நீயா, நீ எங்க இங்க வந்த, உன்னை பார்த்த உடனே எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு, ஆமா என்ன திடீர்னு வந்திருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுவா உன்னை பார்க்கணும் எனக்கு தோணுச்சு அதான்க்கா நான் வந்துட்டேன், ஆமா என்ன புது ஐபோன் புது சாரி அது மட்டும் இல்லாத புது வாட்ச், ஆமா இதெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இந்த விஷயம் நான் சொல்றேன் ஆனா நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும் போது சரி சொல்லு அப்படின்னு கேட்பாளா. இப்ப நம்ம ஹீரோனி எல்லா விஷயம் சொல்லும் போது இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி அவனை உனக்கு பார்க்கணுமா சொல்லு நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு ஹீரோனி கேட்பாங்களா. எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு இவ சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட தங்கச்சி கூட்டிட்டு இப்ப நேரா அவங்க கிட்ட போறாங்க. அவளை பார்த்த உடனே அட சோனியா நீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமாமா இவ என்னோட சின்ன தங்கச்சி, இவ உங்களை பார்க்கணும்னா அதை கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லும் போது இப்ப அவ என்ன சொல்லணும்னா நீங்க தான் எங்க அக்காவுக்கு இவ்வளவு கிஃப்ட் தந்தீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமா நான் தான் கொடுத்தேன், உனக்கு வேணும்னா கேளு நான் தரேன் அப்படி சொல்லும் போது இல்ல இல்ல எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணாம், சரி நாங்க கிளம்புறோம் எனக்கு டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணுவானா அவங்க அக்காவை கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு கால் வருங்க. அட்டன் பண்ணி பேசினா யாருது அப்படி சொல்லி கேட்கும் போது நான் தான் திஷா பேசுறேன் அப்படி சொல்லும் போது என்னோட நம்பர் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படி சொல்லி கேட்பானா. எங்க அக்காவோட மொபைல அவளுக்கு தெரியாம எடுத்தேன் அப்படி சொல்லும் போது ஓ அப்படியா பரவாயில்லையே உங்க அக்காவோட நீ அறிவாளியா இருக்க, சரி என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும் போது நீங்க எனக்கு கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்க இல்லையே எனக்கும் ஐபோன் வாங்கி தருவீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது நீ என்னோட பிளாட்டுக்கு வந்தனா நான் கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது அப்படியா சரி எனக்கு அட்ரஸ் சொல்லு அப்படி சொல்லும் போது உன்னோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா என்னோட பிளாட்ல தாங்க கட்டுறாங்க. அங்க பார்த்தனா பெட்ல ஐபோன் வச்சிருப்பானா. இவ போய் எடுக்கும் போது இவன் என்ன சொல்லனா இந்த ஐபோன் இருந்து வாங்கணும்னா நீ அதுக்கு எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் தரணுமே அப்படி சொல்லும் போது அவ வெக்கப்படுவாளா. உடனே அவளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும் இந்த சீனை.
அப்படியே அந்த பெட்ல படுக்க வச்சு அந்த டிஷ்ஷா வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே இருக்குங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல இவ ஐபோன் வாங்கிட்டு வந்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது அங்க வந்து அவங்க அக்கா அந்த மொபைல் வாங்கி பிடிங்கிட்டு இந்த மொபைல் ஏது உனக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது இந்த மொபைலா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க அப்படி சொல்லும்போது யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு இவ கேட்பாளா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பத்தாதுக்கு அவ யாருன்னு உனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அந்த போனை புடுங்கின உடனே இப்ப அவளுக்கு ஒரு கால் வருங்க. உடனே அட்டன் பண்ணி பேசுறோடனே ஹலோ எப்படி இருக்க அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நான் நல்லா இருக்கேன், சரி என்னோட அடுத்த கிஃப்ட் எப்ப தருவ அப்படி சொல்லி கேட்கும்போது அவனும் சீக்கிரமா வந்தானா கொடுப்பேன் அப்படி சொல்லுவானா. உடனே இவ்வளவு இந்த உடனே வரேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பும் போது இதெல்லாம் பார்த்திருந்த அவங்க அக்காவுக்கு ஒரு டவுட் வருதுங்க. கண்டிப்பா இவ அவங்க கூட தான் பேசிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி டவுட் வந்த உடனே இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப பிளாட்ல தாங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தானா இவன் நம்ம ஹீரோனோட தங்கச்சி வச்சு நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது முடியிற டைம் பார்த்து நம்ம ஹீரோனி உள்ள வந்துருவாங்க. வந்தாங்க உனக்கு எவ்வளவு தீம் இருந்தா என் கூட என் தங்கச்சி கூட மேட்டர் பண்ணுவா அப்படி சொல்லும்போது வாய மூடி என்ன ரொம்ப சீன் போடுற, நீ பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ண, உனக்கு தேவை கிஃப்ட் எனக்கு தேவை இதே மாதிரி சந்தோஷம், சோ ரெண்டுமே சரியா போச்சு அப்படி சொல்லும்போது இப்ப அவள ஒரு மாதிரி நிப்பாளா. உடனே அவ டென்ஷன் ஆயிட்டு இங்க ஏன் இன்னும் உட்காந்துட்டு இருக்க, வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் அவன் தங்கச்சியை பலாரும் வர விட்டு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒருத்தன் கூட மேட்டர் பண்ணுவா அப்படி சொல்லும்போது அவ தங்கச்சி அதுக்கு மேல கோவப்பட்டு இழுத்து ஒரு அற விட்டுட்டு எவ்வளவு திமிரு இருந்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமா ஏமாத்திட்டு இதே மாதிரி வேலை பண்ணுவ, நான் உனக்காக தான் இங்க வந்தேனே, இவ்வளவு கேவலமா அடுத்தவங்க கூட பண்ணிட்டு இதே மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கே, உனக்கு கேவலமா இல்ல, மனுஷன் உனக்கு இது வரைக்கும் ஏதாவது துரோகம் பண்ணிருக்கானா, அவனுடைய வாழ்க்கை ஏன் கெடுக்கிற அப்படி சொல்லிட்டு அங்க திட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோனி நின்று அழுதுட்டே இருப்பாங்களா. உடனே பார்த்தனா அங்க ஹஸ்பண்ட் வர்றாருங்க. வந்தவர்கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு, அப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படி சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா இல்ல இதுக்கப்புறம் நான் உன் கூட வாழற மாதிரி கிடையாது, எப்ப நீ ஒரு தப்பு பண்ணியோ சோ அதுதான் நீ திரும்ப பண்ணுவேன், இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவாங்க. இதனோட ஃபுல் எபிசோடு இதோட முடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு புது வெப் சீரிஸ்ல நான் திரும்ப பாக்குறேங்க. முக்கியமான விஷயம் இந்த சேனல்ல ஏற்கனவே 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. சோ 3வது ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா இந்த சேனல் போயிடுங்க. சோ அதனால புது சேனலோட லிங்க் தரேன், சீக்கிரமா ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க யூடியூப்ல நான் கூட அந்த புது சேனல் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. சரி ஓகே காய்ஸ், தொடர்ந்து நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.